எல்லாமே ஓகே, ஆனால் பேட் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேட் இல்லாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரிஜினல் பேடோட ஸ்டார்ட் பண்ணல, இந்த மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணுற பேடில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் பேட் இல்லாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மைண்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ பேட் இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்ச முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, இல்லாட்டி இது கூட முடியாட்டி ஜஸ்ட்டு ஸ்டிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சேன்னு சொல்லிடுறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நார்மல் ஒரு வுட்டு தான் இது. ஸோ அந்த வுட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரக்கடை நாங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு ரெடிமேடாகவே இந்த ஷேப் கிடச்சாலும் ஓகே. ஸோ அவங்கக்கிட்ட என்ன சைஸ் ஷேப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து மேட்டு, நார்மல் இந்த தரைக்கெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, நல்ல திக் மேட்டாக இருக்கும். அந்த மேட்டு தான் அதை அப்படியே பெண்ட் பண்ணி இது மேலே அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் தான், நம்ம பேடு அடிக்கிற மெட்டீரியல் தான். ஸோ சுற்றி இந்த டெக்கரேஷன் வந்துட்டு கடைசியில் அடிக்கிற மெட்டீரியல் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கான் மெட்டீரியல் இது. ஸோ ரொம்பவே திக்கான சிலிக்கான் இது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஒரிஜினல் பேடு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது சிலிக்கான் வந்து நான் இது மேலே அப்படியே ஒட்டிட்டேங்க, கம் போட்டு ஒட்டியிருக்கிறேன். ஸோ இந்த ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 8 வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சின்ன சின்ன ஷேப்புக்கு கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அடுத்து இது பின்னாடி வந்து கார்பெட் ஒட்டியிருக்கிறேன். ஸோ கார்பெட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார்பெட்டை நான் இப்போ பின்னாடி ஒட்டிட்டேன். இது மெயினாக ஒட்டினதுக்கு எதுக்குன்னா நம்ம எந்த சர்ஃபேஸ் வச்சாலும் நம்ம வுட் வந்து கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓகே. திருப்பி நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். அதான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுது. பேட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். நான் ஒன்று சொல்ல இந்த சைடில் அந்த லிங்க் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது ஸ்டிக்கை எப்படி பிடிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பிகினராக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும்னே தெரியாது, அதுக்குள்ளே அவங்க பேட் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, பேடில் அது அடிக்கணும் இது அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஓகே, ஆசைலாம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர் ஒரு மெத்தடாக போனீங்கன்னா நம்ம கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியலாம். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நம்ம வாசிக்கணும்னா நம்ம ஸ்டிக்கு பிடிக்கிற விதம், நம்ம சேரில் உட்கார விதம், இது எல்லாமே அங்கங்கே ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு ஸ்டிக்கை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக், டபுள் ஸ்ட்ரோக், paradiddle, இந்த மாதிரி ஃப்ளாம்ஸு, ட்ராக்ஸு, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, நிறையா ருடிமெண்ட்ஸ் இருக்குது. இதை மட்டுமே நீங்கள் ஒரு 6 மாதம் கிட்ட நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பேட் நீங்கள் வாங்குற வரைக்கும், இப்போ இன்றைக்கிலேருந்து நீங்கள் ஒரு 6 மாதம் தள்ளி நீங்கள் பேட் வாங்கணும்னு பிளான் பண்ணாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பேடில் தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி இதை செஞ்சு நீங்களாகவே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும், ரைட் லெஃப்ட், டபுள் ஸ்ட்ரோக் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், paradiddle ரைட் லெஃப்ட் ரைட், அப்புறம் ட்ரிப்ளெட் ரைட் லெஃப்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா வேரியேஷன்ஸையும் எல்லா ருடிமெண்ட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதோட லிங்க் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ரைட் லெஃப்ட்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு பீட்டில் கொண்டு போயிட்டு ரைட் லெஃப்ட் அப்படின்னு வாசிக்கிறோம், அதுதான் ரைட் லெஃப்ட், சரிங்களா? ஸோ இந்த ஹேண்ட் எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுலேயே ஒரு 40 ருடிமெண்ட்ஸ் கிட்டே இருக்குது, சரிங்களா? இது நல்லா தரவாயிட்டாலே நம்ம பேட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பக்காவாக வாசிக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது டைனாமிக்ஸ். ஸோ டைனாமிக்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ டைனாமிக்ஸ்னால் நம்ம வால்யூம் அதிகமாக வாசிக்கணும், வால்யூம் கம்மியாக வாசிக்கணும். நம்ம ஸ்டிக்கு வாசிக்கிற இதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டு சாஃப்டாக வாசிக்கிறேன், ரைட் ஹேண்ட் ஹார்டாக வாசிக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பியும் ரைட் சாஃப்டாக வாசிக்க போகிறேன், லெஃப்ட் ஹார்டாக வாசிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி டைனாமிக்ஸ் நீங்கள் நல்லா ஈஸியாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குவார்ட்டர் நோட், 8th நோட், இந்த நோட் வேல்யூஸை நீங்கள் தாராளமாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த நோட் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த லிங்க்கும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நோட் வேல்யூஸ் தான் என்ன. ஸோ குவார்ட்டர் நோட்னா 1 2 3 4, 8th நோட்னா 1 and 2 and 3 and 4 and 16 நோட்னா 1 and 2 and 3 and 4 and அதேமாதிரி ட்ரிப்ளெட் 1 triplet 2 triplet 3 triplet 4 triplet, அதேமாதிரி 16th நோட் ட்ரிப்ளெட் 1 triplet and triplet 2 triplet and triplet. ஸோ இந்த மாதிரி நிறைய நோட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த நோட் வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவாகலாம். ஓகே, இந்த நோட் வேல்யூஸை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுனா, இப்போ ஒரு மியூசிக் போட்டுட்டு மியூசிக் போட்டு நீங்கள் சேர்ந்து டேப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டா 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 அப்படி வந்துச்சுன்னா 1 2 3 4 1 2 3 4 டா 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 டா. அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி 8th நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மியூசிக் போட்டுறேன். ஸோ
நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கு, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எதுலனாலும் இந்த மாதிரி நோட் வேல்யூஸ் வாசி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் முக்கியமானது டேப் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒரு சாங் வந்து எந்த டெம்போவில் ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே பேடு இல்லாமல் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ விஷயம் வந்து நம்ம பேடு இல்லாமல் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து டேப் பண்ணுறது. ஒரு சாங் கூட சேர்ந்து இந்த சாங் வந்து என்ன கவுண்ட்டில் வருது, இப்போ இந்த மியூசிக் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி டேப் பண்ண கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேப் பண்ணுற எக்ஸசைஸ்க்கு வந்து உங்களுக்கு பேடு தேவையில்லை, ஸ்டிக் கூட தேவையில்லை. ஓகே, சும்மா கையில் நீங்கள் டேப் பண்ணி பழகலாம். ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மள ஒரு எஃபெக்டிவ் பிளேயராக மாற்றும். ஓகே, ஸோ எந்த மியூசிக்னாலும் கேளுங்க, அந்த மியூசிக்கோட கேட்டுட்டு சேர்ந்து டேப் பண்ண பாருங்கள். ஸோ அந்த கவுண்ட்டு, அந்த பாட்டுக்கு வர கவுண்ட்டு உங்கள் கவுண்ட்டோட மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் பீட் வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனலாக பீட் வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பீட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நார்மல் 4/4 3/4 2/4 எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது நீங்கள் அப்படியே உங்கள் பேடில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ நான் ஒரு நார்மல் 4/4 வாசிக்கணும்னா ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா ஹவு டு ப்ளே பேட் இன் 1 hour போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்களே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ் ட்ரம் இருக்கிற மாதிரி, ஸ்னார் ட்ரம் இருக்கிற மாதிரி, ஐஆர்ட் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா பேர் கூட இங்கே எழுதி வச்சுக்கலாம். இது பேஸ் ட்ரம், இது ஸ்னார் ட்ரம்மு, ஓப்பன் ஐஆர்ட், ஐஆர்ட், டாம் 1 டாம் 2 டாம் 3 சிம்பிள், அந்த மாதிரி நீங்கள் பேர் எழுதி வச்சுட்டு தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ரொம்பவே முக்கியமானது, சில ட்ரம் புக்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபியூச்சரில். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சாங்குன்னு கேட்டுட்டோன்னா, நம்ம ஒரு சாங் எடுத்தோன்னா, இல்லை எந்த மியூசிக் எடுத்தாலும் அது வந்து ஒரே நோட் வேல்யூஸில் இருக்காது. ஒரு சாங்குள்ளேயே அவங்க குவார்ட்டர் நோட்லேருந்து 8th நோட் போவாங்க, 8th 16th வருவாங்க. அப்புறம் இந்த சில சாங் பார்த்திங்கன்னா டைம் சிக்னேச்சர் மாறும். ஸோ எல்லா சாங்குமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 4/4 இருக்காது, 4/4 இருக்கும், திடீர்னு 7/4 வரும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக 4/4லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா 4/4லேருந்து 7 8 அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி போகலாம். ஸோ இந்த புக்ஸ் பற்றி நான் தனியாக போடுறேன். இந்த புக் பார்த்திங்கன்னா சிங்கோபேஷன் ஃபார் த மாடர்ன் ட்ரம்மர். ஓகே, இது ஆக்சுவலி ட்ரம்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பேட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நோட் 8th நோட் திருப்பி குவார்ட்டர் நோட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ குவார்ட்டர் நோட் 1 2 3 4, ஸோ 3 இருக்கிற இடத்துல மட்டும் 8th நோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த புக் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியான எக்ஸசைஸ் இருக்கும், அப்புறம் போக போக ட்ரிப்லெட்லாம் ஆட் ஆகும், அப்புறம் ரெஸ்ட் வரும், ஒரு கவுண்ட் விட்டு ஒரு கவுண்ட் வாசிக்கிறது வரும். அதுக்கப்புறமா டை நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டை நோட்ஸ் ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோட்டு கனெக்ட் ஆகிருக்கும், அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த புக்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரோக்ரெசிவ் ஸ்டெப்ஸ் டு மாடர்ன் ட்ரம்மர். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஒரு பேட் இல்லாமல் பண்ணலாம். ஸோ அதனால் தயவுசெய்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ஸோ பேட் இருந்தால் தான் பண்ணுவேன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் நல்லா பிளான் பண்ணிங்கனாலே, இப்போ அடுத்து வர ஒரு 1 month அடுத்து நம்மளுக்கு லாக்டவுன் இருக்குது. ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக நல்லா வாசிக்கலாம். ஸ்டிக்கு மட்டும் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்படி ஸ்டிக்கு வாங்க முடியாட்டி கூட 5th and 6th டிப்ஸ் சொன்னல, அந்த சாங் கூட போட்டுட்டு சேர்ந்து கவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறது தான் நம்மளை ஒரு பெஸ்ட்டு பிளேயராக நம்மளை உருவாக்கும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஒரு பெஸ்ட் லெவலுக்கு நம்ம வர முடியும். ஓகே, அதனால் இன்றைக்கிலேருந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கிலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ ஒன்ஸ் பேட் வந்துச்சுன்னா நீங்கள் ரெடியாக இருப்பீங்க வாசிக்கிறதுக்கு. ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். ஸோ பேடுக்காக வெயிட் பண்ணுறத விட நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பேட் வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் இத்தனை நாள் கற்றுக்கிட்டதை அப்படியே அதில் அப்ளை பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே பேசினா யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்சாலும் வீடியோ ஷார்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். ஸோ ஸ்டே மோட்டிவேட்டட், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸ்கியூஸ் தயவுசெய்து கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு புது டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை.